என்னடா யார் யார் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரில. அங்கே ஒரு ஃபார்மேஷனில் திடீர்னு பார்த்தா இங்கே வந்து தலை மட்டும் இருக்குது, உடம்பு மட்டும் சுற்றினே இருக்குது. ஏய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா எங்களால் வந்து ஒரு 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 கோரியோகிராஃபி எப்படின்னா வந்துட்டு ப்ளே இருந்துனே இருக்கணும். ஒரு கோரியோ அது பயங்கரமாக இருந்து செம்மையாக இருந்துடா. தேங்க்யூ மிஸ். சொல்ல இதுக்கு மேலே அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜோனோட ஃபைனல் ரவுண்ட், அதாவது 4th ரவுண்ட் தாங்க. இதில் இந்த 9 பேர்ஸில் எந்த எலிமினேஷனும் கிடையாது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி போயிருந்தாங்களே 3 ஜோடிகள், அவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக ஆக போகிறாங்க. அதில் 3 பேர்லேருந்து ஒரு ஜோடியை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 9 ஜோடி கூட பேர் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணதே நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் தாங்க. அவங்களோட ப்ராக்டிஸிங் வீடியோ தான் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொமோலே ஆகட்டும் இல்லை வீடியோ ஆகட்டும் நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு பேக்கில் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்றது அந்த ப்ராக்டிஸிங் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. நெக் மூமெண்ட் அண்ட் லெக் மூமெண்ட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். அதுவும் இன்றைக்கி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் எப்போவுமே ஆடுவாங்க இல்லையா. இந்த தடவை பார்த்திங்கன்னா டான்சர்ஸ் குரூப்பே வந்திருக்காங்க. இவங்க சாதாரண டான்சர்ஸ் கிடையாது. இவங்க வந்து யோகா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். யோகாவில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு டான்ஸ் ட்ரூப்ஸ் தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க ரவீனா விக்னேஷ்காக ஆட வந்திருக்காங்க. அண்ட் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. கழுத்து ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அவங்களுடைய பாடி மட்டும் ரொட்டேஷனில் இருக்குது. அதாவது கழுத்து மட்டும் அப்படியே ஸ்டாண்டாக இருக்குது, பாடி மட்டும் லெக் வச்சு மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஐயோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அவங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து வளைஞ்சு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். இந்த டான்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததே இந்த குரூப் தான், அதாவது இந்த யோகா குரூப் தான். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஃபுல் வீடியோ வாய்ஸ் ஆஃப் பிரேம்ஸ் சேனலில் இருக்கும். ரவீனா அண்ட் விக்னேஷ்க்கு பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு மாஸ்டர் கிடச்சிருக்காருங்க. உண்மையாலுமே அவருக்கு தமிழ் தான் தெரியாது, பட் வேறு லெவல் கோரியோகிராஃப் பண்ணுறாருன்னே சொல்லலாம். அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷ் ஒவ்வொரு தடையும் ஆடும்போதும் பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் தான் வாங்குறாங்க. ஆனால் இந்த தடவை லைட்டாக ஒரு ப்ராங்க் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸ்டாண்டிங் அவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்டி வந்து ஏறி நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி மீனா ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்ரீதேவி ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. இப்படிலாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் க்ரீன் லைட் தான்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெட் லைட் கொடுக்கப்பட்டது. எனக்கு கேட்டிங்கன்னா ரியோவுக்காக சும்மா காமெடி ப்ராங்க்குக்காக அப்படி பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் சூப்பர் அப்படி இப்படின்ட்டு ரெட் லைட் கொடுத்துட்டிங்கன்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே க்ரீன் லைட்டாக மாறிடுச்சு. வேறு லெவல் ஹாப்பி. அது ரியோவுக்காக ப்ராங்க் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷ் இந்த தடவை கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.